அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாண்டிய பேரரசுடைய வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தலைநகர் குர்க்கையை வந்து துறைமுகமாகவும், அதுக்கப்புறம் வந்து மதுரையை வந்து பார்த்திங்கன்னா தலைநகராக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சாங்க. இவங்களுடைய அரசு முத்திரையாக வந்து பார்த்திங்கன்னா மீன்களை 2 ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்வின் ஃபிஷ்ஷு, இரண்டு மீன்கள்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய புகழ்பெற்ற துறைமுகம் முத்து குளிக்கிறதுக்கு குறுக்கை பயன்படுத்தியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இன்றைய மதுரையும், திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் உள்ளடக்கினது தான் இந்த பாண்டிய மண்டலங்களாக இருந்தது. சரியா, ஆல்ரெடி படித்தது தான். வெளிநாட்டு குறிப்புகள் பார்த்தோன்னா யார் மூலிமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, மெகஸ்தனிஸாக இருக்கட்டும், அவர் அப்புறம் மார்கோபோலோ, இது வந்து காயல் துறைமுகத்துக்கெல்லாம் வந்திருக்கின்றது நம்ம இதில் பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கல்வெட்டுகள்லாம் மாங்குளம் கல்வெட்டு, புகழூர், அழகர்மலை கல்வெட்டு, இதெல்லாம் வந்து என்ன மொழியில் தமிழ் பிராமிலை கல்வெட்டு பண்ணது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். கேஏ நீலகண்ட சாஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மற்றும் பாண்டியர்கள் வரலாற்று ஆய்வு முன்னோடியாக கருதப்படுறாரு. இது டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டது. சரியா, அதனால தான் இந்த பிக்சர் வந்து வச்சுருக்கேன். இவரை பற்றி கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, வாங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே பாண்டிய பேரரசு டீகோட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய வீடியோவாக போகும், பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஃபைனலாக ஒரே வீடியோ தான். சரியா, இங்கே பாருங்கள், ஆட்சியுடைய எல்லை, அதாவது அன்றைய பாண்டிய நாடு வந்து மதுரை, திருநெல்வேலி அந்த மாவட்டங்கள் முழுமையும், திருச்சி மாவட்டனுடைய ஒரு பகுதியும், கேரளாவுடைய திருவாங்கூர் பகுதியும் உள்ளடக்கினது அப்படின்றாங்க. ஆட்சியுடைய வலிமையினுடைய உச்சன்னா 14ஆம் நூற்றாண்டு வாக்கில் வந்து பிற்கால பாண்டியருடைய காலம். இவங்க காலத்தில் வந்து ஆட்சி பரப்பு, அரசியல் அதிகாரம் மிக உன்னத நிலையை எட்டி இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அடுத்து வந்து முதன்மை எக்கனாமிக்கலி ரெவன்யூ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். முதன்மை ஆதாரங்கள்னா சோழ பேரரசை போலவே பாண்டியர்கள் வந்து அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, வேளாண்மை. சரியா, அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் ட்ரேடு, வணிகம், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்கனாமியாக பார்க்குறோம். அடுத்து வந்து கடல் சார்ந்த வாணிபம்னு பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் பாண்டியர்கள் கடல் வழியில் மிக சிறந்து விளங்கினாங்க. மேற்குல ஆசிய நாடுகள், அது ஆசிய நாடுனா அரபு நாடுகள் இருக்குல்ல, அப்புறம் கிழக்கில் தென்கிழக்கில் ஜாவா, சமுத்திரா, சீனா இந்த உலக பகுதிகளும் நெருங்கிய வணிக தொடர்பு பெற்றிருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. சரியா, அடுத்து வந்து வரலாற்று குறிப்புகள் பொறுத்தவரையும், வரலாற்று சான்று குறிப்புகள் பொறுத்தவரை வெளிநாட்டு பயணிகள் பார்க்குறோம். வெளிநாட்டு பயணிகளில் மெகஸ்தனீஸ், இவர் வந்து கிரேக்க தூதுவருங்க. கிரேக்க தூதுவர் சங்ககால பாண்டியர் பற்றி சொல்லியிருக்கிற கிரேக்கர். சரியா, சங்ககால பாண்டியர்கள் பற்றி சொல்லியிருக்கார். அப்புறம் பிளினி வந்து உரோமிய நாட்டு வரலாற்று அறிஞர். உரோமிய நாட்டு வரலாற்று அறிஞர் தான் இந்த பிளினி. சரிங்களா, யுவாங்சுவாங் தெரியும். யுவாங்சுவாங் வந்து பார்த்தீங்கன்னா சீன பயணி, முற்கால பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் வந்தவர். மார்கோபோலோ வெனிஸ் நகர பயணி. எந்த பயணின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அது கொஸ்டின். ஓகேங்களா, இவர் வெனிஸ் பயணி. பிற்கால பாண்டியர்னா காயல் துறைமுகத்து வந்திருப்பார், அது கொஸ்டின். எந்த துறைமுகத்து வந்தார்னா காயல். சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழந்தமிழ் இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை, 10 பாட்டு, மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் வந்து பாண்டிய வணிகம் மற்றும் மதுரை மாநகரத்தை பற்றி மதுரை காஞ்சி சிறப்பித்து சொல்லுதுங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரம் தெரியும், மணிமேகலை. இந்த காப்பியங்கள் பாண்டியர்களுடைய வரலாற்றை அறிய பெரிய உதவும் இலக்கியங்களாக இது இருக்குது. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, இதுனா சங்க இலக்கியங்கள்னா 8 தொகை, 10 பாட்டு, மதுரை காஞ்சி, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரியா, குறிப்பிட்டு மதுரை காஞ்சி வந்து பாண்டிய நாட்டினுடைய வணிகம், மதுரை மாநகரம் அந்த பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக டீகோட் பண்ணுற ஒரு நூலைனா அது மதுரை காஞ்சி. தமிழ் புக்கில் படித்தது. சரியா, அடுத்து பாருங்கள் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் காலம், சங்க காலம் முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஓகேங்களா, தொடர்ச்சியாக களப்பியர்கள் காலம், இதன் தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் களப்பியர் காலம் தொடங்குகிறதுன்றதை தெரிஞ்சுக்கணும். சரியா, அடுத்து செப்பேடுகள் பொறுத்தவரையும் இந்த நிர்வாகம் பார்த்தோன்னா, நிர்வாகம் மற்றும் முக்கிய செப்பேடுகள்னால் சங்க காலம் அதற்கு பிந்தைய பாண்டிய மன்னர்களினுடைய நிர்வாகம், வம்சாவளி குறித்து அறிய முக்கிய செப்பேடுகளாக பார்க்குறோம். ஓகேங்களா, வேள்விக்குடி செப்பேடு ரொம்ப முக்கியங்க. வேள்விக்குடி, சீவரமங்கலம், தலவாய்புரம், சின்னமனூர். இந்த சின்னமனூர் செப்பேடு பெரிய மற்றும் சிறிய சின்னமனூர் செப்பேடுகள்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மேலாதிக்கம் அப்படின்றது 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி வாக்கில், ஓகேங்களா, 6ஆவது நூற்றாண்டின் இறுதி வாக்கில் கடுங்கோன் களப்பியர்களை வென்ற காலம். தென் தமிழ்நாட்டில் பாண்டியர்கள் தங்கள் மேலாதிக்கத்தை நிறுத்திய காலம். அப்படின்னா களப்பியர்களை வென்று பாண்டியர்கள் வந்து நிலைநாட்டுறாங்க, இது தெரிஞ்சுக்கோங்க.
அதே மாதிரி ஆட்சி நீடிப்பு 7லிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து இந்த பகுதியில் ஆட்சி செய்து வரலாற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா செப்பேடுகள் சொல்கிறது. அதே மாதிரி வேலுக்குடி மானியம் கொடுத்ததுக்கு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இச்செப்பேடு வந்து பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன், அதாவது பராந்தகன் நெடுஞ்செழியன் நெகிழ்ச்சி அடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேலுக்குடி செப்பேடு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மானியம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது பார்த்து வச்சுக்கோங்க. பாண்டிய நெடுஞ்செழியனுடையது வேலுக்குடி செப்பேடு. அது வேலுக்குடி மானியத்தை பற்றி சொல்லுது. அரசு ஆணைகள் உள்ளடக்கம் அப்படின்னா, அரசாணைகள் பாண்டிய அரசினுடைய மரபு வழி வரிசைகள், வெற்றி, அரசர்கள் எழுப்பிய கோயில்கள், பிரம்மதேயங்கள், அரசர்கள் வழங்கிய மானியங்கள், அறக்கொடைகள் குறித்து செப்பேடுகள் விவரிக்கின்றன. சரியா? கொஞ்சம் டீட்டெயிலாக டீகோட் பண்ணிடலாமா செப்பேடுகளில்? வேலுக்குடி செப்பேடு வந்து பார்த்தீங்கன்னா 770 சரியா? 770 முற்கால பாண்டிய வம்சத்தின் மிக சிறந்தவர்னா பராந்தக நெடுஞ்செழியன். இந்த பராந்தக நெடுஞ்செழியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலுக்குடி செப்பேடு வந்து பார்த்தீங்கன்னா இவர் காலத்தில் வழங்கப்பட்டது. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மதுரையில் வேள்விக்குடி என்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்கதால் வேலுக்குடி செப்பேடு. இதில் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் இருந்தது அப்படின்னா கேட்டு பார்த்து வச்சுக்கோங்க. சமஸ்கிருதம் வடமொழியில் இருந்தது மற்றும் தமிழ் 2 லாங்குவேஜில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன தகவல் கிடச்சிருக்குன்னா கலப்பியர் கால சான்றுகள் கிடச்சிருக்கு. அதாவது சங்க காலத்தில் முதுக்குடி பெருவழுதி என்ற பாண்டிய மன்னன் பிராமணர்களுக்கு நிலத்தை கொடுத்தது, அப்புறம் கடுங்கோனை வந்து கலப்பியர்களை வீழ்த்தினது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்பேடில் சான்றாக இருக்குது. சரியா? பறிப்போன அந்த நிலத்தை வந்து நற்கொற்றன் என்பவர் முறையிட்டதன் பேரில் பராந்தக நெடுஞ்செழியன் மீண்டும் அவனுக்கே வேலுக்குடி மானியமாக வழங்குறதுக்காக இந்த செப்பேடு விவரிக்கிறது. வேலுக்குடி செப்பேடு பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். கொஷின் கேட்டாங்கன்னா பராந்தக சோழன், சரியா? பராந்தக நெடுஞ்செழியன் தான் இந்த வேலுக்குடி செப்பேடு 770. இது எங்கே இருக்குன்னா மதுரையில் வேலுக்குடி என்ற இடத்துல இருக்குது. இது என்ன லாங்குவேஜ்னா வடமொழி தமிழ் ரெண்டு மொழியிலும் எழுதப்பட்டது. அது வடமொழினா சமஸ்கிருதம் தமிழும். கலப்பியர் காலத்துக்கான சான்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து கடுங்கோனை எப்படி வீழ்ச்சி அடைய வச்சாங்க கலப்பியருடைய மன்னன், சரி பாண்டிய மன்னன் கடுங்கோனை வந்து கலப்பியர்கள் வீழ்த்தி பாண்டிய ஆட்சி மீட்டெடுத்து ஒரு வரலாற்று முனையை வந்து இது நம்மளுக்கு உணர்த்துகிறதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி சின்னமனூர் செப்பேடும் இம்பார்ட்டனுங்க. அது பார்த்து வச்சுக்கோங்க. சின்னமனூர் செப்பேடு வந்து சிறிய சின்னமனூர் பெரிய சின்னமனூர் என்ற தொகுதியெல்லாம் பிரிக்கலாம். இது 10ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் 3ஆம் ராஜசிம்மன், இது கொஷனுங்க. 3ஆம் ராஜசிம்மன் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் இது முக்கிய தகவலாக பார்க்கும்போது சங்ககால வம்சாவளியான பாண்டியர்களை பற்றி டீட்டெயில்ஸாக இது விவரிக்கிறது. மகாபாரதத்தோட தொடர்பு, பாண்டிய மன்னர்கள் மகாபாரத போரில் வந்து பங்கேற்றாங்கன்றதுக்கான நம்மளுக்கு வந்து சின்னமனூர் செப்பேடு டீட்டெயில்ஸ் கொடுக்குதுங்க. தமிழை வளர்த்தாங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுக்குது. சோழர்கள் பாண்டியர்களுக்கு போர் நடந்தது அந்த டீட்டெயில்ஸும் இது கொடுக்குது. அதாவது பராந்தக சோழன், முதலாம் பராந்தக சோழனிடம் ராஜமன்னர் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போனார். பாண்டிய ராஜமன்னர் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போனார். இந்த நிகழ்வுகள்லாம் இதில் சொல்லியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலவாய்புரம். இந்த தலவாய்புரம் செப்பேடு வந்து பார்த்திங்கன்னா பராந்தக வீரநாராயணன் ஏற்படுத்துது. பராந்தகன் வீரநாராயணன், இதுலேருந்து ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிடும், பார்த்து வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா முக்கியமாக பார்க்கும்போது பாண்டிய மன்னருடைய அறக்கொடைகள், பிரம்மதேய நிலங்கள், அந்த நிலங்களுக்குடைய எல்லைகளை வகுத்து அந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்கிறாங்க. பாண்டியர்கள் போர்க்கால வெற்றிகள், அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்பை பற்றி சொல்லுது. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். சீவரமங்கலம் செப்பேடு அப்படின்னா என்னங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் பராந்தகன் காலத்தை சேர்ந்ததுங்க. இது வந்து பிராமணர்களுக்கு பிரம்மதேயமாக கொடுத்தாங்கள, தானமாக கொடுத்தாங்களா, அந்த செப்பேடு வந்து சீவரமங்கலன்ற ஒரு கிராமத்தை வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஏரியாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராமணருடைய ஏரியா. அந்த ஒரு கிராமம் பிரம்மதேயமாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த செப்பேடு சொல்லுது. சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. வேலிக்குடி பார்த்தாச்சு, சீவரமங்கலம், தலவாய்புரம், சின்னமனூர் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து பார்க்கலாம், கல்வெட்டுகள் பார்க்கலாம். கல்வெட்டுகள் பொறுத்தவரையும் நீதி மற்றும் உள்நாட்டு நிர்வாகம். என்ன சார் நீதி மற்றும் உள்நாட்டு நிர்வாகம் அப்படின்னா, கல்வெட்டில் புதுக்கோட்டை மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கல்வெட்டுகள், குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டுகள்லாம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி நிர்வாகத்தை பற்றி செய்யுது. பாண்டிய மன்னர்களை எப்படி நீதி நிர்வாகம் பண்ணாங்கன்றது டீட்டெயில் கொடுக்குது. பிற்கால பாண்டியரான 2ஆம் பாண்டியர்கள், அதாவது நீதி நிர்வாகம், வசூல் ரெவன்யூ சிஸ்டமு, லேண்டு சர்வே சிஸ்டமு, மிக துல்லியமான விவரங்களை விவரிக்கின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தீங்களா, போர் முறை வந்து பார்த்தீங்கன்னா திருவந்திபுரம் அப்படின்ற கல்வெட்டு வந்து சொல்லுது. போர்கள் வந்து திருவந்திபுரம் கல்வெட்டு இது போர் முறையை பற்றி சொல்லுது. கீ பாயிண்ட்டு தான். அப்புறம் போர் வெற்றிகள் வந்து ஸ்ரீரங்கம் கல்வெட்டு சொல்லுது. பாண்டியர்கள் எப்படியெல்லாம் போர் ஜெயித்தாங்க, அந்த வெற்றி கொண்டது வந்து ஸ்ரீரங்கம். அது ஓகேவா? அதே மாதிரி குறிப்பாக சோழர்களும் ஒய்சாளர்களையும் வென்றது தான் இது சொல்கிறாங்க. சோழர்கள், ஒய்சாளர்கள். ஓகேவா? கீ பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போர் முறை சொல்கிறது ஸ்ரீரங்கம், ஸ்ரீவந்திபுரம். போருடைய வெற்றிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கல்வெட்டு. ஓகேவா? பெயர்களும் பட்டய பெயர்களும் இந்த கல்வெட்டில் திருநெல்வேலி கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, அது பட்டப்பெயர்கள் பாண்டிய மன்னனுக்கு வந்து இயற்பெயர், அவர் முடிசூட்டப்பட்ட பெயர், டைட்டில்ஸு, அதை மெய்கீர்த்திகள் பற்றி விவரிக்கிறது வந்து சொல்கிறேன்னா இந்த பெயர்களும் அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கல்வெட்டுகள் வந்து இம்பார்ட்டன்ங்க. திருநெல்வேலி கல்வெட்டு மன்னனுடைய பெயர்களை பற்றி சொல்லுது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து வரலாற்று மீட்பு ஆதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கற்காலத்தில் ஈமப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ் பிராமி கல்வெட்டுகள், சங்க இலக்கியங்களுடைய பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா ஆதாரங்களாக மீட்டெடுத்திருக்காங்க. அவைகளின் கூட்ட ஆய்வின் மூலம் மறைந்து போன பழங்கால பாண்டியர்களுடைய பூர்வீகம், ஆரம்ப காலவுடைய வரலாறு இந்த கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இலக்கிய சான்றுகள், பாண்டியர்கள் வாழ்ந்த இலக்கிய சான்றுகள் பாட்டனுங்க. இது பார்க்கலாம். இலக்கியம் மற்றும் வரலாற்று சான்றுகள் பார்த்துலாம். இந்த வெளிநாட்டு ஃபாரினர்ஸ், ஓகேங்களா, வெளிநாட்டு பயணிகள் மார்கோபோலோ, வாசப்பு, இவின் பத்துத்தா, இவர்களை குறிப்பாக பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் அரசியல் எப்படி இருந்தது, சமூகம் எப்படி இருந்தது, பண்பாடு எப்படி இருந்ததுன்றதை டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மதுரை குறித்த நூல்கள்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி தெரியும். பாண்டிய கோவை, மதுரை திருப்பாணியில் அமைந்த பாண்டிய தல வரலாறு, பாண்டிய கோவை, பாண்டிய திருப்பாணி மாலை அப்படின்ற 3 நூல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மதுரை காஞ்சியும் சொல்லும். ஆனால் இது பிற்கால பாண்டியர்கள் குறித்து நம்மளுக்கு வந்து மதுரை தலப்புறா வரலாறு, பாண்டிக்கோவை, மதுரை திருப்பணி மாலை என்ற இலக்கியங்களும் நம்மளுக்கு மதுரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படியே மாதிரி சங்கம் என்ற சொல், இந்த சங்கம் என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா முதலில் இடம்பெற்ற நூலுன்னா இறையனார் அகப்பொருளுடைய உரையில் தான் சங்கம் என்ற சொல்லு கலைக்கழகம் அப்படின்ற பெயரில் முதலாக பயன்படுத்தப்பட்டது. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சங்கம் என்ற சொல்லு எங்கே பயன்படுத்துகிறனாரா, இறையனார் அகப்பொருளில் சங்கம் என்ற சொல்லுக்கு கலைக்கழகன்ற பொருளில் முதலில் இடம்பெற்றிருக்கு. சரியா? 8ஆம் நூற்றாண்டில் இருந்தது. இதுவும் பாண்டிய காலத்தை சேர்ந்தது தான். ஓகேவா? பல்லவர்களுக்கு முந்தைய காலம் சங்க இலக்கியங்கள் எனப்படும் பல்லவர்களுக்கு முந்தைய பழந்தமிழ் இலக்கியங்களான சங்கம் என்ற சொல்லி இந்த கழகம் பொருள்களில் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சங்க இலக்கியங்களில் பல்லவர்களுக்கு முந்தைய பழந்தமிழ் இலக்கியங்களில் சங்கம் என்ற சொல்லு இந்த கழகப் பொருள்கள் பயன்படுத்தவில்லைன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால நூல்களான பிற்கால எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணமாக இருக்கலாம், பெரிய புராணமாக இருக்கலாம் ஆகிய நூல்கள் இச்சொல்லு வந்து இதே கலைக்கழகம் என்ற பொருளே பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளில் ஆளப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. மணிமேகலையுடைய ஆசிரியர், மணிமேகலை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா சீத்தலை சாத்தனார், மதுரை நகரத்தை சேர்ந்தவர். மதுரை வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவோம்ல, மதுரை வாணிகன் சீத்தலை சாத்தனார். ஓகே, இவங்க சங்க காலத்தில் மதுரையில் சிறந்த இலக்கிய மையமாக உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்றது இந்த மூலிமா தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாண்டியருடைய நிர்வாகம், பாண்டியர்களுடைய எல்லைகள், நகரங்கள். ஓகேவா? இந்த பாண்டியர்களுடைய எல்லைன்னு மட்டும் தலைநகர். அசோகர் கல்வெட்டு முக்கியங்க. அசோகர் கல்வெட்டில் 2வது கல்வெட்டும் 13வது கல்வெட்டும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்த 2 கல்வெட்டு என்னென்னா, மௌரிய பேரரசரான அசோகர் தனது 2 அந்த பாறை கல்வெட்டில் தென்னிந்தியாவில் சுதந்திர அரசராக இருந்த சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சத்தியபுத்திரர்களை பற்றி குறிப்பு எழுதியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸு ரீகால் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரும் துறைமுகமும் பார்க்கும்போது முத்துக்குளித்தல் தொழிலோடு வரலாற்று பூர்வமாக இணைந்தது குர்க்கை. சரியா? குர்க்கைப்பட்டினம் பாண்டியர்கள் தொடக்க கால தலைநகரமாக முக்கிய துறைமுகமாகவும் இருந்தது. ஓகேங்களா? இடமாற்றம் பண்ணுறாங்க. என்ன இடமாற்றம் பண்ணுறாங்கன்னா, குர்க்கையிலிருந்து வந்து பார்த்தோன்னா பிற்காலத்தில் வந்து மதுரைக்கு மாற்றுறாங்க. சரிங்களா? பெயர் மாற்றங்கள்னு சொன்னால் இலக்கியங்கள் வந்து பெயர் மாற்றங்கள் மதுரை இல்லாத சுற்றியுள்ள
பகுதிகளில் கண்டறியப்பட்ட தொடக்க கால கல்வெட்டுகளில் தமிழ் பிராமி கல்வெட்டில் மதுரையை வந்து மடிரை அப்படின்னு சொல்கிறாங்க. மடிரை. ஓகேங்களா. அதே மாதிரி கூடல்ன்றது பார்த்தீங்கன்னா தமிழ் செவ்வியல் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் மதுரையை வந்து கூடல்னு சொல்கிறாங்க. மதுரைக்கு மதுரைன்னு சொல்கிறாங்க, இல்லை கூடல்னு சொல்கிறாங்க, இல்லது கூடுகைன்னு பொருள் கொடுக்கிறது. அப்படியே அதே மாதிரி வந்து 10 பாட்டு நூல்களான பட்டினப்பாலை, அதே மாதிரி அண்மையில் புலிமான் கோம்பை கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட நடுக்கல்ல கூடல் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். 10 பாட்டு நூல்களான பட்டினப்பாலையில், மதுரை காஞ்சிலும் 8 தொகை நூல்களில் கூடல் என்ற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய தலைநகரை பற்றி சொல்லுது. ஒவ்வொன்றுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறது தான். நான் வந்து வேகமாக நடத்தினாலும் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. என்னுடைய மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரமாக கொடுக்கணும். சரியா. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இருக்குன்னா அந்த 1 ஹவரும் வந்து உங்களுக்கு ஃபேக்டாக தான் இருக்கும். அன்வான்டாக எதுவுமே இருக்காது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். சரியா. நான் திரும்ப சொல்கிறது தாங்க, ஒன்றே ஒன்று நோட்ஸு, அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை பழசாக்குங்க. அந்த நோட்ஸ் உங்கள் கைப்பட எழுதுன நோட்ஸாக இருக்கணும். சரியா. அப்போ தான் உங்களால் வேலை வாங்க முடியும். ஓகே. அதில் வந்து மற்ற ஏதாச்சும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்ஸ் உருவாக்காதீங்க. ஒரு நோட்ஸை பழசாகிட்டே இருங்க, திரும்ப திரும்ப படிங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா புவியியலுடைய அமைப்பு, இதுவும் இம்பார்ட்டனுங்க. சரியா. நாட்டினுடைய பெயர்கள், நேம் ஆஃப் த டெரிட்டரிஸ், ஆட்சி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மண்டலம் சொல்கிறாங்க, தென் மண்டலம் சொல்கிறாங்க, பாண்டிய நாடுன்னு சொல்கிறாங்க. பாண்டிய மண்டலம், தென் மண்டலம், பாண்டிய நாடுன்னு சொல்கிறாங்க. இயற்கை அமைப்பு. ஓகேங்களா. டோப்போகிராஃபி என்ன சொல்கிறாங்கன்னா, வளமார்ந்த பகுதிகள் வந்து வைகை, தாமிரபரணி இந்த ஆறுகளுக்கு இடையே வளம் பெரும் பகுதிகள் சில நஞ்சை நிலமாகவும், பெரும்பான்மை பகுதி வந்து நஞ்சை நிலங்கள் மற்ற நிலங்களாக இருக்குல்ல, பாறைகள், குன்றுகள், மலைத்தொடர்கள் இருந்து முல்லை பாலை நிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. முல்லை பாலை நிலமாக பிரிக்கப்பட்டது தெரிஞ்சுக்கோங்க. முல்லை பாலை. ஓகேவா. அதே மாதிரி எல்லைகள்னு பார்த்தோன்னா வட எல்லை வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வழியே அது ஒரு வெள்ளாறு எரியும். தென் எல்லை வந்து பார்த்தீங்கன்னா வட எல்லை வந்து புதுக்கோட்டை, வெள்ளாறு, தென் எல்லை வந்து இந்திய பெருங்கடல், மேற்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு வந்து வங்காள விரிகுடா வந்து எல்லைகளாக இருந்தது தெரிஞ்சுக்கணும். பாண்டியருடைய வரலாற்று பாகுபாடு அப்படின்றது என்னென்னா, ஓகே, பாண்டியர்களுடைய வரலாற்று பாகுபாடு குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 3 முக்கிய காலகட்டமாக பிரிக்கிறாங்க. முற்கால பாண்டியர்கள்னால் சங்ககால பாண்டியர்கள். முதலாம் பாண்டியர்கள்னால் இந்த கடுங்கோன் மீட்டெடுத்த காலம் 6லேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரையும், 6லேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரையும் முதலாம் பாண்டியர்கள் சொல்கிறாங்க. கடுங்கோன் மீட்டெடுத்த காலம் சொல்லுவாங்க, அதுவும் கேட்பாங்க. கடுங்கோன் மீட்டெடுத்த காலம். ஓகேவா. அதே மாதிரி 2ஆம் பாண்டிய பேரரசு பிற்காலம் வந்து 12லேருந்து 14 வரையும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்த முற்கால பாண்டியர்கள். சரியா. தமிழும் தமிழ் சங்கமும் தான் இதில் என்ன சிறப்பு, தமிழை வளர்ப்பதற்காக மதுரையில் தமிழ் சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்க. இந்த அடையாளங்கள்னால் தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை நகர் மதுரை தலைநகராக மதுரை ஆகும். இவங்களுடைய சின்னன்றது பார்த்தீங்கன்னா மீன், அது என்ன மீனுன்னா இரட்டை மீன். ஓகேங்களா. 2 மீன்கள் சேர்ந்தது தான் இவங்களுடைய சின்னமாக, அதிகாரப்பூர்வமான சின்னமாக இருக்குது. சரி. இவங்களுடைய பேரரசு வந்து பார்த்தோன்னா களப்பியர்களால் வீழ்ச்சி அடைகிறதுன்னு தெரியும். தமிழகத்தை களப்பியர்கள் வந்து கைப்பற்றிய போது முற்கால பாண்டியர்கள் சங்ககால பாண்டியர்களை ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழக முடிவுக்கு வந்தது. இதன் பின்னாடி தமிழக வரலாற்றில் களப்பியர்கள் 2 காலமாக தொடங்கியது. சரியா. ஏன் 2 காலன்றதுக்கு கணக்கு நான் சொல்லிட்டேன். சைவம், சமண சமயம், பௌத்த சமயம் செல்வாக்கு பெற ஆரம்பிக்கிறதால சைவம், வைணவம் கோயில்கள்லாம் இடிக்கப்படுகிறது. அதனால் அந்த காலம் 2 காலம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கணும். முதலாம் பாண்டிய பேரரசும் தெரிஞ்சுக்கணும். 600லேருந்து 920 வரையும் முதலாம் பாண்டிய பேரரசு. களப்பியர் மறைவிற்கு பின்னாடி பாண்டியருடைய மறு எழுச்சி ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா. மறு எழுச்சி அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி களப்பியருடைய பின்னணி, மலைவாழ் பழங்குடியினராக இருந்த அந்த களப்பினர்கள் சமண பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதியில் குடியேற்றம் பண்ணுறாங்க. அவங்க வந்து புத்த சமயம், சமண சமயங்களை ஆதரித்து வளர்த்தாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கணும். சரியா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைவமும் வைணவமும் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுகிறது. அதே மாதிரி வரலாற்றுடைய சிறப்பாக பார்க்கும்போது இந்த கடுங்கோன் களப்பியர்களிடமிருந்து பாண்டிய பகுதியில் போரிட்டு வந்து மீட்டவர் வந்து கடுங்கோன் ஆவர்.
இந்த தகவல் வந்து செப்பேடு வந்து வேலுக்குடி செப்பேடுகளை நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தோம். கடுங்கோன் வந்து பார்த்தோன்னா இது மீட் எடுத்ததுக்கான செப்பேடு வந்து வேலுக்குடி செப்பேடு இப்போ தான் நம்ம பார்த்தோம். கனெக்ட் பண்ணி படிங்க, ஸ்டோரியாக படிங்க, அப்போ தான் மறக்க மாட்டீங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேந்தன் அவங்களுடைய ஆட்சி தொடர்ச்சி. கடுங்கோனுக்கு பிறகு அவருடைய வம்சாலியை சேர்ந்த அரசர்கள் வந்து அடுத்தடுத்து பாண்டிய நாட்டை ஆட்சி செய்கிறாங்க. சேந்தன்றது திறமையானவர். கடுங்கோன் வழி வந்த அரசர்களில் சேந்தன் வந்து பார்த்தீங்கன்னா போர் முறையில் மிகச்சிறந்த வீரராக இருந்தவர். அப்புறம் பட்டப்பேர் வந்து சேர மன்னர்கள் போரில் வந்து வென்றதன் காரணமாக இவருக்கு வந்து வானவன் என்ற பட்டம், ஓகேவா, வானவன் என்ற சிறப்பு பட்டமும் கிடைத்ததற்கான செப்பேடுகள் வந்து குறிப்பு சொல்லுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் வேலுக்குடி செப்பேடு தான் சொல்லுது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாண்டியோடைய பேரரசு ஆல்ரெடி பார்த்தோம். மதுரை ரோமபுரி நாணயங்கள் வந்து வணிகம் வந்து நடைபெற்றது, ஓகேங்களா. கொர்க்கை முத்துக்கு பெயர் போனது, புகழ்பெற்ற மன்னர்கள். சரியா? இவங்களுடைய சின்னம், துறைமுகம், தலைநகர், வாணிபம் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வாங்க, முதலாம் பாண்டிய பேரரசு முக்கிய மன்னர்கள் யார் யார் அப்படின்றது பார்த்துடலாம். இதுவும் முக்கியங்க. அரிகேசரி மாரவர்மன் 642 ஆட்சி செய்கிறாரு, ஓகேவா. அரியணை வந்து 642 பதவி ஏற்றார். வைகை ஆற்றக்கரையில் கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி சொல்லுது. இவங்களுடைய அரியணை டீட்டெயில்ஸ் வந்து வைகை ஆற்றங்கரை கல்வெட்டு சொல்லுது. இவங்களுடைய சமகாலத்தவர் பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மன் சமகாலத்தில் அரிகேசரி மாரவர்மன் இருந்திருக்காரு, அது தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் பாண்டியர்கள் யார் இருக்காங்கன்னா அரிகேசரி மாரவர்மன். அங்கே யார்? முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன். அதே மாதிரி வெற்றிகள் தன் காலத்தில் சேர சோழ பல்லவ சிங்கள அரசர்களை வெற்றி கொண்டதற்கான கல்வெட்டுகள் குறிப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமணர்களை கழுவேறிய கூன் பாண்டியனே அரிகேசரி வந்து என்று அழைக்கப்படுறாங்க. சரியா? இவர் கூன் பாண்டியன். ஏன் கூன் விழுந்திருக்குமானா இந்த ஸ்டோரி தெரியும்ல. இவர் எப்படின்னா மதுரையில் சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படும் புகழ்பெற்ற அந்த கூன் பாண்டியன் அரிகேசரி மாரவர்மன் வரலாற்று ஆய்வர்களை அடையாளப்படுத்துகிறாங்க. மதம் மாற்றம் என்னென்னா தொடக்கத்தில் சமணத்தை பின்பற்றிருப்பார். இவருக்கு கூண் வந்துட்டு இருக்கும். இவரை வந்து நின்ற சிறு நெடுமகனாக மாற்றிருப்பார். யாருன்னா திருஞான சம்பந்தர், சைவ குருகளில் ஒருவர், ஓகேங்களா. அதனால சைவ மதத்திற்கு மாறுறாரு, ஓகேங்களா. வரலாற்று தன்மையை பார்க்கும்போது கழுவேற்றம் நடந்ததற்கான எண்ணிக்கை விவாதத்திற்குரியாக இருந்தாலும் சமண சமய மோதல்கள், மதமாற்ற நிகழ்வுகள் நம்மளால மறக்க முடியாத இருக்குது அப்படின்றாங்க, ஓகேங்களா. இது தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. இவரை மதம் மாற்றந்து யாருன்றது. சரியா? இதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. இவர் சமகாலத்தவரான முதலாம் மகேந்திரவர்மனா, இவர் யார் மதம் மாற்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அது தெரியும்ல, அது அப்பர். இங்கே யார்? திருஞான சம்பந்தர். பார்த்து வச்சுக்கோங்க. இடைக்கால மன்னர்கள் முதலாம் வரகுணன் 756 815 வரையும் இருந்தார். அரிகேசரியை தொடர்ந்து கோச்சடையார் ரணதினரும் அவருக்கு பின்னாடி மாரவர்மன் ராஜசிம்மனும் ஆட்சி செய்தாங்க. அடுத்து பராந்தக நெடுஞ்செழியன் முதலாம் வரகுணன்னு சொல்லுவாங்க. இவரை பாண்டிய அரசில் சிறந்தவராக இருந்தவர். பல்லவர்கள் சேரர்களை வெற்றி கொண்டவர் இவர், ஓகேங்களா. நிலக்கொடைன்னு பார்த்தோன்னா புகழ்பெற்ற வேலுக்குடி கொடையாக அளித்தவர் இவரே, ஓகேங்களா. எல்லை விரிவாக்கன்றது பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசு வந்து பார்த்தோன்னா தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் விரிவுபடுத்தப்பட்டது. பல விஷ்ணு கோயில்களையும் கட்டின பெருமை யாருக்கு இருக்குன்னா இந்த இடைக்கால மன்னரான வரகுணன்றது தெரிஞ்சுக்கணும். முதலாம் பராந்தகன், அதாவது முதலாம் வரகுணன் சொல்லுவாங்கள்ல, அவர் காலத்தை இம்பார்ட்டன் தான் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ரீ வல்லப பாண்டியன் பிற்கால வீழ்ச்சி அடையுது. அதாவது ஸ்ரீ வல்லபன் வந்து பார்த்தோன்னா இலங்கைக்கு படையெடுத்து அங்கே தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுற என்னும் பல்லவ மன்னன்ற 3ஆம் நந்திவர்மனும் தோற்றுறாரு, இது தெரிஞ்சுக்கணும். 2ஆம் வரகுணன் வந்து திருப்புறம்பயம் போரில் வந்து பல்லவ மன்னன் அபராஜித்தன பல்லவனால் தோற்கடிக்கப்படுறாரு. பேரரசுடைய முடிவு. இவருக்கு பின்னாடி ஆட்சி வந்த பராந்தக வீரநாராயணன், 2ஆம் ராஜசிம்மன் ஆகியோரால் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களின் எழுச்சி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சோழ மன்னர் வந்து பார்த்தோன்னா முதலாம் பராந்தகரை தோற்ற 2ஆம் ராஜசிம்மன் 920 நாட்டை விட்டு ஓடிவிட்டார், ஓகேவா. அதுக்கடுத்து வந்து 2ஆம் பாண்டிய பேரரசு மீண்டும் எழுச்சி பெற்றது 1190 மறுமலர்ச்சி. சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டில் வந்து பாண்டியர்கள் மீண்டும் செல்வாக்கு பெற அரச மரபாக மாறினார். தலைநகர் வந்து இங்கே இந்த காலகட்டத்தில் மதுரையில் தலைநகரமாக இருந்தது. பெருந்துறைமுகமாக காயல்பட்டினம், அதாவது காயல் பாண்டியர்கள் பெருந்துறைமுகமாக விளங்கியது குறிப்பிடத்தக்கது. சரியா? அடுத்து இந்த நாட்டில் வெளிநாட்டு பயணியான மார்கோபோலோவுடைய குறிப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வெனிசு இத்தாலியை சேர்ந்த இவர் புகழ்பெற்ற பயணியான மார்கோபோலோ
இது ஸ்கூல் புக்கில் கேட்டது, ஆல்ரெடி கேட்டது. 1288லேயும் 1293 2 முறை காயல் துறைமுகத்துக்கு வந்திருக்காரு. அவரது குறிப்பு வந்து செல்வம் செழிப்பு மிக்க உலகிலே அற்புதமான பகுதியாக இந்த காயல் இருந்திருக்கு. காயல் துறைமுகம் முழுவதும் அரேபியா, சீன கப்பல்கள் நிறைந்திருக்கதாகவும் வணிக நடவடிக்கைகள் அங்கு முழுவீச்சில் நடைபெற்றதற்கான குறிப்புகளும் இருக்குது. நிர்வாக பழக்க வழக்கங்கள்லாம் வெளிநாட்டு வணிகர்கள் சிறந்த முறையில் நடத்தியதற்கான பாண்டிய அரசை வந்து பாராட்டியிருக்காரு. உடன்கட்டை ஏறும் சதின்றது வந்து பார்த்தீங்கன்னா பலதார முறையும் தனது குறிப்பில் பதிவு செஞ்சுருக்காரு. சரியா? அப்பயும் வந்து சதின்றதும் பலதார முறையும் இருந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 12ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி நிலை. 12ஆம் நூற்றாண்டின் இறுதி கால பகுதியில் சோழ அரசனுடைய ஆதிராஜேந்திரனுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட வெற்றிடத்தை பயன்படுத்திய பாண்டிய பகுதி நிர்வகித்த ஆளுநர்கள் வலுவிழந்தாங்க. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பாண்டிய குடித்தலைமை மன்னர்கள் தங்களை வந்து நிலைநிறுத்தி கொண்டு தனது சுதந்திர அரசை ஆட்சி செய்தாங்க. அதாவது அதுக்கு கீழே வேலை செஞ்சாங்கல்ல குறுநில மன்னர்கள், அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா சுதந்திரமான ஆட்சியை நிறுவ முயற்சி செய்கிறாங்க. இதுதான் வந்து இறுதி நிலையாக பார்க்குறோம். சரியா? இவங்களுடைய 2ஆம் பாண்டியருடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் பற்றி பார்க்குறோம். ஓகேவா? அதாவது தொடக்க கால போர்களும் வாரிசுரிமை போட்டியும். முற்கால போர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜராஜ சோழன் போரிட்டு ஸ்ரீ வல்லப பாண்டியன் தன் மகனை போரில் வந்து பறிகொடுத்தார். 5ஆம் பாண்டிய குறுநில மன்னர் வந்து இச்சூழ்ச்சியை பயன்படுத்தி 1ஆம் குலோத்துங்கனுடன் போரிட்டு தோல்வி அடைந்தார். வாரிசுரிமை போர் 13ஆம் நூற்றாண்டு சோழர்களில் தலைமையிலிருந்து விடுபட்டு பாண்டியர்கள் தனி அரசை நிர்வகிக்க முயன்றது. விக்ரம பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் வாரிசுரிமை போர் நடக்குது. இது சோழவேந்தன் வந்து 3ஆம் குலோத்துங்கன் ஆதரவோடு விக்ரம பாண்டியன் வந்து ஆட்சி பிடிக்கிறார். சரியா? இங்கே சோழன் தான் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. பஞ்சாயத்தில் வந்து விக்ரமன் வந்து ஆட்சி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் முக்கிய அரசர்கள்னு பார்த்தோன்னா 1ஆம் ஜடாவர்ம குலசேகர பாண்டியன் 1190லேருந்து 1216 வரையும் ஆட்சி செஞ்சுருப்பார். தன் தந்தையனை யாருன்னா விக்ரம பாண்டியனை அடுத்து ஆட்சி பொறுப்பேற்றார். இவங்களுடைய எல்லைகள்னால் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகள். அதே மாதிரி ராஜகம்பீரன் யாருங்க 1030 பிரம்மதேயங்கள் அடங்கிய ராஜகம்பீர சதுர்வேதி மங்கலத்தை உருவாக்குறதால ராஜகம்பீரன் என்று அழைக்கப்படுற இவருக்கு பின்ன இவரது சகோதரன் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு மகுடம் சூடப்படுகிறது. இது தெரிஞ்சுக்கிறோம். மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இவனும் முக்கியமான சோழர்களுடைய வெற்றி. 1219 குலோத்துங்க சோழனை போரிட்டு வென்றார். எனினும் எய்சாளர்கள் சோழர்கள் ஆதரவோடு செயல்பட்டதால் தான் வென்ற சோழ நாட்டை மீண்டும் குலோத்துங்கனுக்கு கொடுத்துட்றாரு. சரியா? ஜெயிச்சுட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுறாரு. சிறப்பு பேர்கள்னால் சோழ நாட்டை திருப்பி அளித்ததால் சோநாடு வழங்கிய சுந்தரபாண்டியன்னு சொல்கிறாங்க. சோநாடுன்றது மருவுங்க, இது தமிழ் பொறுத்தவரையும். சரியா? இவருக்கு கலியோக ராமன் அப்படின்ற அதிசய பாண்டியன்ற பட்டம் இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. பட்டங்கள் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 1238லேருந்து 1253 வரை ஆட்சி செஞ்சார்கள். இவர் எய்சாளர் மன்னர் வந்து பார்த்தோன்னா சோமேஸ்வரனுடைய உதவியோட சோழ மன்னர் வந்து 3ஆம் ராஜேந்திரனிடமிருந்து சில பகுதிகளை மீட்டெடுத்தார். தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா 1ஆம் ஜடையவர்ம சுந்தரபாண்டியன் 1253லேருந்து 1268 வரையும் ஆட்சி செஞ்சுருக்கார். ஓகேவா? அடுத்து வந்து 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அடுத்து ஆட்சிக்கு வந்த இவருடைய காலத்தில் பாண்டிய அரசு உச்சநிலையில் தொட்டது. படைப்புகளும் திருப்பணிகளும் சிதம்பரம் வந்து நடராஜர் கோயிலுக்கும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கும் பொன்னால கூரை வைந்ததால் பொன் வைந்த பெருமாள் என்று அழைக்கிறாங்க. எம்மாண்டலும் கொண்டாரிலிய சுந்தரபாண்டியன், மகாராஜாதிராஜா, ஸ்ரீ பரமேஸ்வரா, திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் எல்லாம் இவருக்கு இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. 1ஆம் ஜடையவர்மன் சுந்தரபாண்டியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நிறைய முறை கேட்டிருக்காங்க உங்கள் ஏரியாவில். எல்லை விரிவாக்கம் பண்ணார். தமிழ்நாடு முழுவதும் தன் ஆட்சி கீழே வந்து கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் நெல்லூர் வரையும் தனது செல்வாத்தை செலுத்தினார். அதாவது ஐசாளர்களை அடக்கிறாரு. அப்புறம் கண்ணனூர் போரில் சோழர் வீழ்ச்சிக்கு பிறகு மால்வா பகுதியை வந்து ஆண்ட போஜா அரசன் அவர் யாருன்னா வீர சோமேஸ்வரனுக்கு ஐசாளர் மன்னர் சுந்தரபாண்டியனை எதிர்க்கும் துணிச்சலை கொடுத்தது. ஓகேங்களா? கண்ணனூரில் நடந்த போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரனை வென்று மால்வா பகுதியை சூறையாடினார். சேந்தமங்கலத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வராரு. ஓகேவா? அடுத்து வட இந்திய வெற்றிகள்னு பார்க்கும்போது கடலூரை மையமாக கொண்டு வட தமிழகத்தில் செல்வாக்கையை நடத்திய காடவர்களை அடக்கி அவர்களை கப்பம் கட்ட செஞ்சார். மேற்கு பகுதியில் தற்காலம் வந்து ஆற்காடுன்னு சொல்லிட்டு பகுதிக்கும் சேலத்திற்கு இடைப்பட்ட பகுதியும் கைப்பற்றினார். போரில் வந்து காஞ்சிபுரம் அரசனை கொன்று அதையும் கைப்பற்றினார். கொல்லப்பட்ட காஞ்சிபுரம்
அரசரின் சகோதரர் பாண்டிய மன்னருடன் அடிபணிந்து கப்பம் செலுத்த சம்மதித்ததால் காஞ்சிபுரம் ஆட்சியை வந்து அவரிடமே ஒப்படைத்தாங்க. தனி ஒருவராக ஆட்சி செய்யும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் பாண்டிய பேரரசுடைய வீழ்ச்சி பார்க்குறோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இது தெரிஞ்சுக்கணும். ஆட்சி பொறுப்பு முதலாம் ஜடையவர்ம சுந்தர பாண்டியனுக்கு பிறகு அவரது மகன் முதலாம் மாரவர்மன் குலசேகரன் 40 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி புரிந்தார். அவர் காலத்தில் அமைதியும் வளர்ச்சி பெற்றது. சரியா? இவர் வந்து 1267 அரியணை ஏறி 1312 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் நீடித்தார். வெற்றிகள்னு பார்த்தோன்னா இலங்கையில் சேரர்களையும் கொல்லம் பகுதியை வென்றதால் கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று அழைக்கப்படுறாரு. இதுவும் கொஸ்டினுங்க. கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று அழைக்கிறாங்க. இவரது காலத்தில் பேரரசு வலுப்பெற்றதுன்றாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு திருப்பணிகள்ன்றது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலுக்கு சுற்றுச்சுவர்களை வந்து பார்த்தோன்னா இவர் கட்டினார். அப்புறம் வெளிநாட்டு பயணன்று பார்த்தோன்னா இவரது ஆட்சியின் போது வெனிஸ் பயணம் மார்க்க போல தமிழகத்தில் 2 முறைக்கு வந்தார். அதான் சொல்கிறாங்கல்ல, காயல் துறைமுகத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னல. 1688 1296 இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மாரவர்மன் குலசேகர பாண்டியன். ஓகே. அடுத்து வாரிசுரிமை போர். மாரவர்மன் குலசேகரனுக்கு சுந்தரபாண்டியன் அந்த மூத்தவர், வீரபாண்டியன் இளையவன் சொல்லிட்டு 2 மகன் இருக்காங்க. இந்த 2 மகனும் பெற்றதால் தான் இந்த வாரிசுரிமை போரே நடக்குது. 1302 மாரவர்மன் குலசேகரனுடைய இளைய மகன் வந்து வீரபாண்டியன் இளவரசு பட்டம் சூட்டுறாங்க. சரியா? கொலை மற்றும் போர். இதனால் கோபம் அடைந்த மூத்த மகன் சுந்தரபாண்டியன் தன் தந்தையை கொன்று பதவிக்கு வந்தார். இதனைத் தொடர்ந்து 3 உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வெற்றி பெற்றார். அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட போயிடுறாரு. சரியா? தோத்தவர் வந்து சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட போயிட்டார். சரியா? அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாலிக் கபூர் அனுப்பி வைப்பாங்க. மாலிக் கபூர் என்ன பண்ணுவார், அவர் வந்த உடனே இவர் என்ன பண்ணுவார், வீரபாண்டியனும் அங்கே விட்டு எல்லாத்தையும் விட்டு ஓடிடுவார். வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆளை வந்து இங்கே நியமிச்சிட்டு போயிடுவாங்க. சரியா? மாலிக் கபூருடைய படையெடுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1311 வந்தது. மதுரையில் வருகை. மாலிக் கபூர் மதுரை அடைந்த போது வீரபாண்டியன் அங்கிருந்து தப்பி ஓடிட்டார். அமீர் குஸ்னுடைய குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசவை கவிஞரான அமீர் குஸ்ரு அலாவுதீன் கில்ஜியினுடைய அரசவை கவிஞர். மாலிக் கபூர் மதுரையிலேருந்து 512 யானைகளும் 5000 குதிரைகளும் 500 மூட்டைகள் வைரம் முத்து மரகதம் மாணிக்கம் நகைகளையும் கொள்ளையெடுத்து சென்றார் என தெரிகிறது. கோயில் சேதம். சொக்கநாதர் கோயில் இருக்குல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதை இடித்து ஏராளமான விலை மதிப்பற்ற பொருட்களை மாலிக் கபூர் எடுத்து சென்றார். இச்செல்வத்தை பயன்படுத்தி அலாவுதீன் கில்ஜி தன் எதிரிகளை தன் பக்கம் இழுத்துக்கினார்ன்றது நம்மளுக்கு புலப்படுகிறது, தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், தில்லி சுல்தானுடைய ஆதிக்கம், மதுரை சுல்தானியம். பேரரசு சிதைவடைந்தது. மாலிக் கபூர் படையெடுப்புக்கு பிறகு பாண்டிய அரசனுடைய பொறுப்பு பாண்டிய அரச குடும்ப உறுப்பினர்களால் தனித்தனி பகுதியாக பிரித்து கொள்ளப்பட்டது. துக்ளக் மரபு. கில்ஜி மரபுக்கு பின்னாடி வந்த துக்ளக் மரபு ஆதிக்கத்தை தென்னிந்தியாவில் விரிவுபடுத்தியது. பாண்டிய பேரரசு தங்கள் கட்டுப்பாட்டில் கீழே கொண்டு வந்தாங்க. அடுத்த மரபும் அவங்க வந்து பாண்டியர்களை கீழே கொண்டு வராங்க. மதுரை சுல்தான்கள். துக்ளக் மரபோடு வீழ்ச்சி அடைந்தது காரணத்தால் மதுரையில் ஆண்ட ஆளுநர்கள் தனியாக மதுரை சுல்தானா என்ற பெயரில் சுதந்திரமாக செயல்பட்டாங்க. ஆல்ரெடி நம்ம மதுரை சுல்தான்கள் தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இதனால் பேரரசு முழுமையாக வீழ்ச்சி அடைஞ்சது. சுதந்திர அரசு 1335 மதுரையில் தில்லி சுல்தான் அரசுக்கு ஒரு அரசு உருவாகி 1335 வரை நீடித்தது. மதுரை வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமானது வந்து 1335. இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. அப்போ கவர்னராக இருந்தது ஜலாலுதீன் ஆஷன் ஷா. தில்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் மதுரை வந்து தன்னை சுதந்திர அரசாக அறிவித்தவர் யாருன்னா ஜலாலுதீன் ஆஷன் ஷா. இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அரசு நிர்வாகம் பொறுத்தானா பொது குறிப்புகளை பாண்டிய அரசர்கள் தொடர்ந்து மதுரையை வந்து தங்களது தலைநகரின் கீழே ஆட்சி செய்தார்கள். பாண்டிய அரசர்கள் கூடல்கோன், கூடல் நகர் காவலன், மதுரா பரமேஸ்வரன் என்ற போற்றுவது மரபாக இருந்தது. ஓகேவா? பாண்டியர்களுடைய நிர்வாகம் மற்றும் சமூக அமைப்புகள் அது தெரிஞ்சுக்கணும். மன்னர்களுடைய பட்டங்கள் பார்த்தோன்னா தொடக்க கால மன்னர்கள் பட்டங்கள், பிற்கால மன்னர்கள் பட்டமும், தூய தமிழில் அமைந்த பட்டங்கள்னு சொல்லிட்டு 3 டாப்பிக்காக பிரிக்கலாம். சரியா? தொடக்கத்தில் வந்து பாண்டிய அதிராசன், பாண்டிய மகாராசன், மன்னன், அவனிய சேகரன், ஏகவீரன், சகல புவன சக்கரவர்த்தி என்ற பட்டெல்லாம் இருந்தது. பிற்காலத்தில் வந்து கோதண்டராமன், கோலாகலன், புவனேக வீரன், கலியுகராமன்ற பிற்கால பாண்டியருடைய பட்டம் இருந்தது. தூய தமிழில் தான் செப்பியன், வானவன், தென்னவன், மாறன்ற பேர். தமிழில் இருந்த தூய
தமிழ் பட்டங்கள்னு சொல்கிறாங்க. இராணுவ வலிமை, குதிரை இறக்குமதி. பாண்டியர்கள் வந்து அரபோட வணிகத்தில் தொடர்பு இருந்ததால் குதிரை இறக்கிட்டாங்க. சரிங்களா? இந்த குதிரை தான் வந்து 50,000 குதிரையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கல ஜலாவுதீன் நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா மாலிக் கஃபூர் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5,000 குதிரைகளை தூக்கிட்டு போயிருப்பார். சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இறக்குமதி குதிரைகள் தங்கள் வந்து இராணுவத்தை வந்து குதிரைப்படை பலப்படுத்தி இராணுவ வலிமையை வந்து தக்க வைத்து கொண்டாங்க. ஓகே. அடுத்து வந்து அரண்மனை மற்றும் அரியணை அமைப்பு. அரண்மனை பெயர்கள் என்னென்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா திருமாளிகை, மணபரணன் திருமாளிகைன்றது இவங்களுடைய அரண்மனை பெயர்கள். அரியணை நிர்வாகம்ன்றது நீளமான அரசர் நீளமாக ஒன்றுக்கு மேற்பட்ட அமரக்கூடிய இடவசதி கொண்ட அரியணை வந்து அமர்ந்து பணி செஞ்சாங்க அப்படின்றாங்க. அப்புறம் மேலாண்மை பெயர்கள். குறுநில மன்னர்கள் மீது அரசர்கள் சட்டப்பூர்வமான மேலாண்மை காட்டும் விதத்தில் அரியணைகளுக்கு பெயரிடும் வழக்கம் உண்டு. அதாவது முன்னைய தரையன், பாண்டிய தரையன், கலிங்க தரையன் சொல்லிட்டு அவங்களுக்கான பெயர்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் அரசு கோலடா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அரியணை பார்த்தீங்கன்னா பேர் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். திருமந்திர ஓலைன்றது பார்த்தீங்கன்னா அரசர் அரியணையில் இருந்தபடி பிறப்பிக்கும் வாய்மொழி அறக்கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ. ஓகேவா? அறக்கட்டளைனா ஜியோ தானே. தமிழ்நாடு பொறுத்தவரையும் அரசு பொறுத்தவரையும் ஜிஓன்னு சொல்லுவாங்க. ஜிஓன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை, அதன்படி நம்ம செயல்படுத்தணும். அது திருமந்திர ஓலைன்னு சொல்கிறாங்க. அரசர் பிறப்பிக்கிறது அந்த ஜிஓ பேருனா திருமந்திர ஓலை. தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி முக்கிய அதிகாரிகள்னால் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா உத்திர மந்திரி, முதன்மை அமைச்சர் உத்திர மந்திரி, அப்புறம் இந்த மாணிக்கவாசர், குலச்சிறைகள், மாறன்காரி போன்ற ஆளுமைகளும் பாண்டிய அமைச்சராக மினிஸ்ட்ரியாக போஸ்டிங்கில் இருந்தவங்க இங்கெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மாணிக்கவாசர் மினிஸ்ட்ரியாம்ப்பா, குலச்சிறையினார் ஒரு மினிஸ்ட்ரி, மாறன்காரியும் ஒரு மினிஸ்ட்ரியாக இருந்திருக்கா. எழுத்து மண்டபன்றது பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அதுக்கு வந்து எழுத்து மண்டபம்னு சொல்கிறாங்க. அகப்பரிவார முதலிகள்னா அரசு தனப்பட்ட ஒரு உதவியாளர் வச்சுருக்காங்கல்ல. சரியா? இப்போ யார் உதவியாளரை வந்து தமிழக வெற்றி கழகத்து உதவியாளராக வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஐஏஎஸில் 2 பேர் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி. சரியா? அகப்பரிவார முதலைகள். அதே மாதிரி உயர் அதிகாரிகள் மாறன் எயினு, சாத்தன் கணபதி, ஏனாதி சட்டம், திரிதரன், மூர்த்தி எயினன் போன்ற உயர்ந்த மதிப்புரைகள் அரசு பதவிகள் இருந்தாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். படைத்தளபதியினுடைய பட்டங்கள்னு பார்த்தோன்னா படைத்தலைவர்கள் பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேலன் என்ற பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தளபதிகளுக்கு இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நிலப்புற பிரிவுகள் எப்படி இருந்தது, லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணியிருந்தாங்கன்னா பாண்டிய மண்டலன்றது பல வளநாடுகளை வந்து பிரிக்கப்பட்டது, ஒரு வளநாடு பல நாடுகளாக பிரிக்கப்பட்டது, கூற்றங்களாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது பாண்டிய மண்டலங்கள். அப்புறம் உள்ளூர் குடியிருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நாடு, கூற்றம் என்ற பகுதி, மங்கலம், நகரம், ஊர், குடி இதெல்லாம் வந்து உள்ளூர் குடியிருப்புகளாக இருந்தது. 5 வாரியங்கள் இருந்ததுங்க. என்னென்னா அறநிலை, நீர்நிலை, நாணயம், வரி தண்டல், நீதி என்ற 5 வாரியங்கள் இருந்தது. இம்பார்ட்டனுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? பாண்டியர்களில் 5 வாரியங்கள் இருந்தது. குலக்கீழ் அமைப்புனா பாண்டிய மண்டலத்தில் குலக்கீழ் என்ற தனிச்சிறந்து ஒரு ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பிரிவு இருந்தது. ஓகேங்களா? இந்த குலக்கீழ் என்ற அரசியல் பிரிவு என்னன்னா பாசன ஏரிகளுக்கு கீழே இறக்கும் பகுதி, அதாவது கல்வெட்டுகளில் மடக்குள கீழ் மதுரை என்று சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. பாசன ஏரிக்கு கீழே இருக்கும் ஒரு பகுதி தான் அந்த குலக்கீழ் அப்படி சொல்லுவோம். பாண்டிய மண்டலத்தில் குலக்கீழ் என்ற ஒரு தனி சிறப்பான அரசியல் பிரிவு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து நில அளவை மற்றும் மானிய முறைகள்னு பார்த்தோன்னா நாட்டார் கடமை, வேளாண்மை நிலங்களின் தன்மை வந்து மதிப்பிட்டு வரி விதிக்கிறது நாட்டாருடைய வேலையாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நில அளவை வந்து 14லேருந்து 24 அடி நீளம் உள்ள களின்றது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுங்க. யார் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா பாண்டியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அது லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 அடியிலிருந்து 24 அடி, இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது வந்து கொடையாக வழங்கினா லேண்டை வந்து அப்படி தான் பிரித்து கொடுப்பாங்க. நிலத்தினுடைய பெயர் சாலபோகன்ற பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட லேண்டு. தட்டார்காணின்றது பார்த்தீங்கன்னா இரும்பு உலோகம் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒழுங்குப்பட்ட லேண்டாக பார்க்குறாங்க. தச்சர் மானியம்ன்றது பார்த்தீங்கன்னா மர வேலை செய்கிறவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலமாகவும், பட்டவிருத்தி என்று இந்த எஜுகேஷன் கற்பிக்கும் மாணவர்களுக்கு குழுவுக்கு வழங்கப்பட்ட லேண்டாக பார்க்குறாங்க. இதில் வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நிர்வாகமும் சமூகமும். 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையும் நிர்வாக முறை அப்படின்றது பார்த்தோன்னா அதிகார குவிப்பு. அதாவது முதலாவது பேரரசு காலத்தில்
குடைமை அதிகாரிகள், அதுக்கப்புறம் இராணுவ அதிகாரிகள் இணைந்து ஒரே நபரிடமே அரசரிடமே இருந்தது. அதிகார குவிப்பெல்லாம் அரசர்கிட்ட தான் இருக்கும். இப்போ எப்படி தனித்தனி பவர் ஸ்டேஷனெல்லாம் இல்லை, ஒரே பவர் ஸ்டேஷன்ற மாதிரி அதிகார குவிப்பு அரசன்கிட்ட இருந்தது தெரிஞ்சிடணும். சமூக அமைதி இக்காலகட்டத்தில் அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இரு மொழிகளும் ஆதரித்தாங்க, தமிழும் சமஸ்கிருதமும் ஆதரித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மத மோதல் கண்டிப்பாக இருந்தது. பக்தி இயக்கத்துக்கு எழுச்சி இதற்கு வழிவகுத்தது. மத மோதல் நிகழ்ந்த காலகட்டமாக இது கருதப்படுகிறது. சரியா? அதே மாதிரி நிலமும் சமூக அமைப்பும். பூமி புத்திரர்கள் யாருங்க? இந்த பூமி புத்திரர்கள்னா வேளாண் தொழில் செய்கிறோம் பூமி புத்திரர்கள். வேளாண்மை, வாணிபம் இந்த முக்கிய தொழில் செஞ்சாங்கள்ல. அடிமை முறைன்னா அடிமைகள் பல்வேறு தொழில்களில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. பிரம்மதேயங்கள்னது பார்த்தீங்கன்னா அரசர்கள் குறுநில மன்னர்கள் இணைந்து பாசன வசதியுடன் கூடிய குடியிருப்புகளை உருவாக்கி அவற்றுக்கு மங்கலம், சதுர்வேதி மங்கலம் என பெயரிட்டு பிராமணர்கள் வழங்கினார்கள். உயர் பட்டங்கள்னா செல்வாக்கு மிக்க பிராமணர்களுக்கு பிரம்மாதிராஜன், பிரம்மராஜன் அப்படின்ற உயர் தகுநிலை பட்டங்களும் அரசனால் சூட்டப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்து வணிகமும் குதிரை வர்த்தகமும். ஓகேவா? கடல் வழி வாணிபம், கொர்க்கை, இந்த தொண்டி, இந்த சிறந்த துறைமுகங்கள் மூலம் முத்துக்குளித்தலும் வணிகம் வந்து இருந்திருக்கு. குதிரை செட்டிகள் யாருங்க? 13லேருந்து 14ஆம் நூற்றாண்டில் குதிரை வணிகம் செய்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா குதிரை செட்டிகள் அப்படின்றாங்க. கடல் வழியாக வணிகத்தில் ஈடுபட்டாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியர்கள் வணிகரோட இணைப்பட இதில் தான் குதிரைகள் வாங்கப்பட்டதும் தெரியும். குதிரை வந்து இறக்குமதி வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளுடைய காயல் மற்றும் பிற துறைமுகம் வழியாக ஆண்டுதோறும் 10,000 குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது. குதிரையுடைய சராசரி விலை வந்து 220 செம்புன் தினார்னு சொல்கிறாங்க. அது வாசக்கூடிய பதிவில் இருக்குது. இது கேட்கலாம், வாசப்பதிவில் எத்தனை குதிரைகள் இறக்கப்பட்டது, ஒரு குதிரையுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு வாசப்பதிவு பண்ணியிருக்காரு. 10,000 குதிரைகள் வந்து இறக்கப்படுறாங்க ஆண்டுதோறும் காயல் துறைமுகம், பிற துறைமுகங்களில். 220 ஒரு 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 குதிரையுடைய சராசரி தினார்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வணிக குழுக்கள் வந்து பார்த்தோன்னா யாருன்னா நிகமத்தோர், நானாதேசி, திசை 1500 மணிகிராமத்தர், 11 விஷயத்தார் என்ற கிராம குழுக்கள் வந்து கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்கு. இது கொடும்பாலூர், பெரிய குளம் ஆகிய நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிலை பெற்றிருந்தன. முத்து, மிளகு, விலையுறந்த கற்கள், குதிரை, யானைகள், பறவைகள் என்றது வணிகத்தில் ஈடுபட்டன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். முக்கிய துறைமுகம்னு பார்த்ததுன்னா காயல் பட்டணம் தான். சரியா? முழுவீச்சில் செயல்பட்டதுங்க எப்பவுமே. ஓகே, வணிக முறையும் நாணயங்கள்னு பார்த்தோன்னா தங்க நாணயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நாணயம்? வணிகத்துக்கு பரிமாற்றத்துக்கு என்ன நாணயம் யூஸ் பண்ணுறாங்க? தங்க நாணயமாக அதிக அளவில் பயன்படுத்தல் இருந்திருக்கு. அதே மாதிரி நாணயங்களுடைய பெயர்களில் காசு, பழங்காசு, அன்றாட நற்பழங்காசு, கணம், களஞ்சு, பொண்ணுன்ற பேரில் பல பேரில் வந்து நாணயங்களுடைய பெயர்கள் இருந்திருக்கு. கடவுள், வணிகர்களின் கடவுள், அதாவது வணிகர்கள் கடவுளாக அதிராதித்து ஆளுடையான் என்ற பெயர்கள் கூடிய தெய்வங்கள் அமைந்திருந்தது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வணிக கண்காட்சிகள், சீரான இடைவேளையில் நடத்தப்பட்ட பொருட்காட்சி, அது பேர் தவளும் சொல்கிறாங்க. சரியா? இப்போ கூட வந்து பொருட்காட்சியாக நடத்துகிறாங்க. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நடக்கும். ஓகேவா? விசிபிலிட்டிஸ் நிறைய பேர் இருக்கும்போது அந்த மார்க்கெட்டிங் மூலமாக நிறைய பேர் வந்து கவனத்தை ஈர்க்கலாம். அதுதான் கண்காட்சி. அது பேர் தவளுன்னு சொல்கிறாங்க. வணிக குடியிருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வணிகர் குடியிருப்பு பகுதி வந்து தெருன்னு சொல்கிறாங்க. வணிகர் குடியிருந்தது தெரு. இப்போ எல்லாருமே தெருவாக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தெரு, ஸ்ட்ரீட்ன்றது இருக்குது. அப்போ ஸ்ட்ரீட்ன்ற பேர் வணிகர்களை மட்டும்தாங்க பயன்படுத்தியிருக்காங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. சரியா? அடுத்து பாருங்கள், பாசன முறைகளும் நீர் மேலாண்மையும். சரியா? அதாவது வேளாண் வளர்ச்சிக்கு நீர் மேலாண்மை முக்கியமாக பங்கு வகித்தது. பாசன ஏரிகள், கால்வாய்கள்னு பார்த்தோன்னா அரச குடும்ப ஏரிகள், அதாவது பாண்டிய அரசன் பெரும் எண்ணிக்கையிலான பாசன வளங்களை உருவாக்கினாங்க. அவர்கள் வந்து அரச குடும்ப உறுப்பினர்களாக பெயர்கள்லாம் அமைந்திருக்கு. வாசுதேவப்பன் ஏரி, வீரபாண்டியன் ஏரி, ஸ்ரீ வல்லபன் ஏரி, பராக்கிரம பாண்டியன் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் பேரில் குடும்பத்தோட பேர்லேயே வச்சுருக்காங்க. மன்னர் கால ஏரிகள் வந்து திருமால், மாறன் ஏரி, கலியன் ஏரி, காடன் ஏரின்றும் மன்னர் கால ஏரிகளும் இருந்திருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கால்வாய்கள், வைகை, தாமிரபரணி வந்து இந்த இடத்துல வந்து 2 ஆறுகளுக்கு இடையில் கால்வாய்கள், நீர்ப்பாசனங்கள், கால்வாய்கள் வெட்டப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி பாசன தொழில்நுட்பங்களும் கல்வெட்டுனா வைகை ஆற்றங்கரையில் சேந்தன் மாறன் காலகட்டத்தில், சேந்தன் மாறன் காலகட்டத்தை சேர்ந்த வைகை ஆற்றுப்படை கல்வெட்டில் அவசர காலங்களில் நீர் விநியோகத்திற்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு ஆற்று மதகு குறித்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுகிறது. வைகை ஆற்றுப்படுகை. ஸ்ரீ மாறன், ஸ்ரீ வல்லபனுடைய ஏரி அப்படின்றது இன்னும் பயன்பாட்டில் இருக்குங்க. இது
ஸ்ரீ வாரவன் ஸ்ரீ வல்லவன் வெட்டிய பெரிய ஏரி இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வட மாவட்ட தொழில்நுட்பம் அப்படின்னா வட மாவட்டங்களில் பல்லவர்கள் மேற்கொண்ட போன்ற தென் மாவட்டங்களில் பாண்டியர்கள் வந்து பாசன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினாங்க. கரை பராமரிப்பு, ஏரிகளில் கரை அமைக்கும் பண்டைய கட்டுமான கலைஞர்கள் கரை மட்டத்தை சமமாக பராமரிக்க நூல் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியே கல்வெட்டுகள், கல் அடுக்குகள்னால் கரையினுடைய உட்பகுதியை வலுவூட்டப்பட்ட கல் அடுக்குகளாக பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? இப்போ ஏரிக்கரையெல்லாம் கட்டுறாங்கல்ல, அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வலுவூட்டப்பட்ட கல்லெல்லாம் பயன்படுத்தி அதிநவீன பாசன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க. வறட்சி பகுதிகள்னால் வறட்சியான ராமநாதபுரத்தில் ஏரிகள் வெட்டப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளூர் தலைவர்கள், அதிகாரிகள் போன்ற மேற்பார்வையில் பாசன வேலைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி நீர்நிலை பராமரிப்பு, பாசன நீர்நிலை பராமரிப்பு பணிகள் பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டது. சில சமயங்களில் வணிகர்கள் பாசன ஏரிகளை வெட்டினாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இருப்பை குடிக்கிழவன், யாருங்க இந்த இருப்பை குடிக்கிழவனா? உள்ளூர் தலைவர்கள் பல ஏரிகளை வெட்டியதுன்னு அதற்கு பழுது பார்க்கும் வேலையும் பார்த்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னு சொல்லிட்டு. ஏரி வெட்டுறாங்கல்ல, அதை பராமரிக்கிற வேலையில் இருந்த ஒருத்தர் இழுப்பை குடிக்கிழவன். சரியா? இதுதான் பாண்டிய பேரரசு, தெரிஞ்சுக்கோங்க. கொற்கை, மொழி, முத்து வியாபார, கடல் வணிகம். சரியா? அடுத்து நில உடைமையாளர்கள் வந்து பூமி புத்திரர்னு சொல்கிறாங்க. நில உடைமையாளர்கள் பூமி புத்திரர்கள் வரலாற்று நோட்டில் இவர் வந்து உள்ளூர் குடிகளாக இருந்தால் நாட்டு மக்கள் என்று அழைக்கப்படுறாங்க. உள்ளூர் குடிகளாக இருந்தால் அவங்க பேர் உள்ளூர் குடிகள் பேர் நாட்டு மக்கள், நில உரிமையாளர் பேர் பூமி புத்திரர். ஓகேங்களா? சித்திரமேழி பெரிய நாட்டார் சமுதாய குழு சித்திரமேழி பெரிய நாட்டார்னு சொல்லிட்டு இவங்களையும் அழைக்கப்பட்டிருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எழுத்தறிவியும் கல்வியும் எஜுகேஷனை பற்றி பாண்டியர் காலத்தில் எழுத்தறிவு பரப்பிய பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வந்து வழிகளில் வந்து மேற்கொள்ளப்பட்டது. இந்த பக்தி பாடகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கள் பக்தி பாடல்கள் பாடகர்கள் நியமிக்கப்பட்டன. எழுத்தறிவு வந்து ஊக்குவிக்கும் செயலாக காண முடிகிறது. நாடகங்கள்னால் அரங்கு நாடகங்கள் இது அரங்கேற்றப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கொடைகள் வந்து சமஸ்கிருதத்தின் கல்வி ஊக்குவிக்க விருத்தி சாலபோகன்ற பேரில் அறக்கொடை டொனேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டது. டொனேஷன், சரியா? டொனேஷன் என்ன பேர்? விருத்தி சாலபோகம். அதே மாதிரி கல்வி நிலையங்களில் கடிகை, சாலை, வித்யாஸ்தானம் அப்படின்ற நிலைகளில் பிராமணர்களுக்கு சமஸ்கிருதம் பயிற்றுவிக்கப்பட்டது. அடுத்து மடங்கள், 12ஆம் நூற்றாண்டில் மடங்கள் உருவாகி மத ஆர்வத்தில் கல்வி கற்கும் நோக்கத்துடன் கோயில்களும் இணைக்கப்பட்டது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், பொதுவாக வரலாற்று தகவல்கள். தமிழை வளர்க்கவும் மகாபாரத மொழிபெயர்க்கவும் கலைக்கழகம் சங்கங்கள் அமைப்பு ஒரு செப்பேடுகள் கூறப்படுகிறது. சரியா? பாண்டியர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கிய நூல்கள் திருப்பாவை, திருவம்பாவை, திருவாசகம், திருக்கோவை, மாணிக்க வாசகரது. சரியா? மதன் பார்த்தோன்னா பாண்டியர்கள் தொடக்க காலத்தில் சமணர்களாக இருந்தார், பின்னர் சைவ மதத்திற்கு மாறினாங்க. கோயில் கட்டுவதற்கு சிறப்பு, அதற்கு சான்று பகர்வதற்காக உள்ளன. ஓகேங்களா? இது குடைவரை கோயில்கள் இக்காலகட்டத்தில் மதம், கட்டிடக்கலை போன்ற ஏற்பட்ட மாற்றங்கள் வெளிப்பாடாக காணப்படுகிறது. முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா திருவரங்கம், சிதம்பரம் கோயில்களில் கருவறை மீது உள்ள விமானங்கள் தங்கத்தகடுகளால் வெய்யப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சடையவர்ம சுந்தரபாண்டியன் திருவரங்கம் கோயிலில் பட்டம் சுட்டிக்கினாங்க. அதன் நினைவாக அந்த கோயிலில் ஒரு விஷ்ணு உரைய சிலை நன்கொடையாக கொடுத்தார். இக்கோயிலில் உற்சவர்கள் 3 விமானங்கள் தங்கத்தகடுகளும் பொருத்தப்பட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாண்டியர்கள் வேத நடைமுறைகளுக்கு தங்கள் வந்து ஆதரவை விரிவுபடுத்தினாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். பல வேத சடங்குகளை செய்த பல்யாகசாலை முதுகுடி பெருவழுதி சங்க காலத்தை சேர்ந்த பாண்டியர் அரசர் ஆவார். ஓகே, ஒரு பெரிய பாண்டிய நாட்டு அரசரும் அசுவமேத யாகம், இரண்ய கர்ப்பா, வாஜுபேகா ஆகிய சடங்குகள் மேற்கொண்டதற்கான வேலிக்குடி செப்பேடு சொல்லுகிறது. சரியா? அதே மாதிரி அரசர்கள் சைவத்தையும் வைணவத்தையும் சமமாக நடத்தியதற்கான கல்வெட்டுகளும் காணப்படும் கடவுள் வாழ்த்து பகுதிகளும் தெரிவிக்கின்றன. சில அரசர்கள் தீவிரமான சைவ சமயத்திற்காகவும் சில அரசர்கள் தீவிரமாக வைணவ சமயத்திற்காகவும் ஆதரவாக இருந்திருக்காங்க. இருப்பினும் 2 பிரிவு வந்து கோயில்களும் ஆதரிக்கப்பட்டது தெரிஞ்சுக்கணும். லேண்டு கொடைகள், நிலக்கொடைகள், வரி விலக்கு, புதுப்பிக்கும் பணி, கூடுதலான கோபுரம் கட்டுவது,
அதிக இட வசதி உள்ள மண்டபங்களுக்கு கட்டுவது போன்ற அறக்குடைகள் மூலம் கோயில்கள் சிறப்பாக ஆதரிக்கப்பட்டன. சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினாங்க. மதம் மாறிய பின்னர் அரிகேசரி 8000 சமணர்களை கழுவேற்றியதற்காக கூறப்படுகிறது. எண்ணிக்கை மிகப்படுத்தி குறிப்பிட்டிருப்படினும் சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிகேசரி சமண எதிர்ப்பு போக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகத்திற்கு இடமல்ல இல்லாதது அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் சைவ துறவியாக இருந்தது திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்ணா, கூன் பாண்டியனாக அரிகேசரி மாரவர்மனை சைவத்திற்கு மாற்றிருப்பாங்க. கூனை நின்றசீர் நெடுமாறனாக மாறினோடனே மதம் மாறிட்டார். மதம் மாறின பேருக்கு போட்டி நடக்குது. திருஞான சம்பந்தர் அதாவது சைவம் பெருசா சமணம் பெருசான்னு சொல்லிட்டு, அப்போது இவர் சைவத்தில் ஜெயிக்கிறாங்க. 8000 சமணர்கள் கல்வெட்டம் செய்கிறாங்க. சரியா? இதனால் சமணத்துக்கு எதிர்ப்பு ஏற்பட்டது. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா திருவாசகம், திரு சிற்றம்பலங்கோவை, மாணிக்கவாசகர்கள் எழுதப்பட்டது. ஆண்டாளுடைய திருப்பாவை, நம்மாளுடைய திருப்பல்லாண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் மகாபாரதத்தையும், அதிவீரராம பாண்டியன் நைடத்தை பார்த்தீங்கன்னா நூலை இயற்றிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி திருக்காலத்தி நாதர் உலா, சேயூர் முருகன் உலா, ரத்னகிரி உலா எங்கள் நூல்கள் ஸ்ரீ கவிராயர் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். கட்டிடக்கலை பொறுத்தவரையும் பாண்டியர்கள் கத்தின கலை பார்த்தீங்கன்னா இலக்கிய வளர்ச்சிக்கு பெரும்பாலும் பங்கு வகித்தாங்க. கட்டிடக்கலை பாண்டியர்கள் கலைகளை வளர்ப்பதிலும் கட்டிடக்கலைகளை குறிப்பிடத்தகுந்த அளவில் பார்த்தீங்கன்னா பங்காற்றியும் இருக்காங்க. கோயில் கட்டிடக்கலை, கருவறை, விமானம், பிரகாரம், கோபுரம் ஆகிய கட்டுமான பணிகளில் பாண்டியர்கள் கலைப்பாங்கு தனித்துவம் பெற்றதுன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து கோயில் கட்டிடக்கலையில் கருவறை, விமானம், பிரகாரம். ஓகேவா? பாண்டியருடைய கலைப்பாங்கு தனித்துவம் பெற்றது. அடுத்து பாறைகளை குடைந்து குடைவரை கோயில்களை ஊக்குவித்தவர்கள் முத்திரையும் பதித்தாங்க. 50க்கும் மேற்பட்ட குடைவரை கோயில்கள் இவங்க காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டாக திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, அது ஆனைமலை, கழுகுமலை, திருச்சிராப்பள்ளி, குன்றக்குடி, சித்தனவாசல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க காலத்தில் தான். கோயில்கள் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி, திருப்பத்தூர், மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் கட்டுமான கோயில்களும் பாண்டியர்கள் கட்டினது. இது குடைவரை கோயிலுக்கு எடுத்துக்காட்டு, இது கட்டுமான கோயிலுக்கு எடுத்துக்காட்டு. குலசேகர பாண்டியன் பார்த்தீங்கன்னா என்ற மன்னர் தனது ஆட்சிக்கு உட்பட்ட இடங்களில் எல்லா கோயில்களிலும் அர்த்த மண்டபம், மணிமண்டபம் என்ற சன்னதிகள் ஏற்படுத்தியிருக்காரு. இதுவும் கொஸ்டினுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கோயிலுடைய சமூக பங்கு என்ன பண்ணும் கோயில் அப்படின்னா, எல்லாரும் ஒன்றிணைக்கிற இடமா இருக்கும், அரசியல் பேசுகிற இடமா இருக்கும், பொது பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் அம்பலமாக இருந்தது தான் அந்த கோயிலுடைய சமூக பங்கு. ஓகேவா? மேலும் சமய பாடல்கள், இசை, கதைகளும் நாடக மேடையாகவும் கோயில்கள் பார்த்தீங்கன்னா கலைகளினுடைய தொட்டிலாக இருந்தது கோயிலுன்றது. நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இதை நீங்கள் கோயில் அடிக்கலாம். சரியா? அடுத்து கோயிலும் கட்டிடக்கலை மற்றும் விரிவாக்கம். பாண்டியர்கள் பல்வேறு மாதிரி கோயில்களை கட்டினாங்க. இதில் கல்லறை கோயில்ன்றது சுந்தர பாண்டியேஸ்வரனும், குடைவரை கோயில்கள், கட்டமைப்பு கோயில்களும் கட்டப்பட்டது. இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிதாக கோயில்கள் கட்டவில்லை. மாறாக புதிய கோபுரங்கள் எழுப்பது, பிரகார வீதிகள் அமைப்பது, மண்டபங்களை கட்டுவது, விரிவாக்க பணிகளை ஈடுபட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தொடக்க கால பாண்டியர்கள் கோயில்கள் எளிமையாகவும் சிறிதாகவும் இருந்தது. இந்த கோயிலில் சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசன், சுப்பிரமணியன், சூரியன், பிரம்மன் என்ற சிலைகள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வடிவமைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். பாண்டியர் காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூடுதலாக அக்கறையுடன் பராமரிக்கப்பட்டது. கூடுதல் கோபுரங்கள், மண்டபங்கள், இக்கோயில்கள் பரப்பை விரிவாக்கம் கொண்டே இருந்தன தெரிஞ்சுக்கணும். பாண்டியர்கள் காலத்தில் குடைவரை கோயிலில் பிள்ளையார்பட்டி தான் முதன்மையானது. சரியா? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாண்டியர்களில் குடைவரை கோயில்கள் பிள்ளையார்பட்டி, திருமயம், குன்றக்குடி, திருச்செந்தூரில், அப்புறம் கழுகுமலையில், கன்னியாகுமரி, சித்தனவாசல் இந்த இடத்துல பழைய பாண்டியர்கள், அதாவது பண்டைய பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க காலத்தில் இருக்கிற குடைவரை கோயில், மொத்தம் 50 குடைவரை கோயில்கள் பார்த்துருக்கோம். ஓகே. கல்வெட்டுகள், வரலாற்று சான்றுகள்னால் சித்தனவாசல் குகை கல்வெட்டு இக்கோயிலில் காணப்படும் 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் என்றவரால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? கௌதம புத்தர் தான் உருவாக்குறது. அதே காலகட்டத்தில் இன்னொரு கல்வெட்டு ஸ்ரீ வல்லபன் பார்த்தீங்கன்னா கோயில் புதுப்பித்தார் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா? ஓவியங்கள் பொறுத்தவரையும் அனைத்தும் நுண்கலைகளிலும் பண்டையர் கால ஓவியங்கள் தனித்துவம் பெற்றிருந்தது. ஓகேவா? சித்தனவாசலாக இருக்கட்டும், அரிட்டாப்பட்டி, திருமலைபுரம், திருநெடுங்கையூர் அது கோவில் ஓவியங்கள் காணப்படுகிறது. சரியா?
நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ரிவிஷன் பண்ணும்போது சின்னதாக ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஷார்ட் நோட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போது வந்து ஓவியங்கள் வந்து பாண்டியர்கள சித்தன்னவாசல், அரிட்டாப்பட்டி, திருமலையில், திருநெடுங்கையூரில் இருந்தது. சரியா? சின்னதாக நோட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் படிக்க வேணாம். அதே மாதிரி இந்த ஸ்ரீவல்லப காலத்தில் சுவர் ஓவியங்கள் சித்தன்ன வாசலில் வந்து பார்த்திங்கன்னா குடைவரையில் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கலாம். அப்போ எல்லாத்தையும் வந்து ரிவிஷன் பண்ண முடியாது. ரிவிஷன் என்ன பண்ணோன்னா ஷார்டன் பண்ணணும். ஓகேவா? 4 பேஜ் வந்து 1 பேஜ் ஆக்கணும், 1 பேஜ் அரை பேஜ் ஆகணும். சரியா? புரியுதுக்கா? திரும்ப ஒரே மெட்டீரியல் தான் பழகி பழசாக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய வெற்றி வந்து பார்த்திங்கன்னா இலக்கை வந்து ஈஸியாக அடைய முடியும். சும்மா வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு மெட்டீரியல் போடுறாங்க, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக ஓடவே கூடாது. சரியா? மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கண்ட்ரோல், ஏதாவது இந்த கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப டம்ப் பண்ணிக்க வேணாம். நீங்கள் படிக்கிறதுல அந்த மெட்டீரியலோட புதுசாக இருக்கிற பாயிண்ட்ஸை ஆட் பண்ணுங்கக்காண்டி மெட்டீரியலை மாற்றாதீங்க. அப்படி மெட்டீரியல் மாற்றினீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் தூரமாக போயிடும். ஓகேவா? அதே மாதிரி கோயில் சுவர்கள், கூரைகள், தூண்களில் காணப்படும் ஓவியங்களில் சிறந்த கலைப்பண்புகளுக்கு எடுத்துக்காட்டாகும். சிறந்த ஓவியங்களில் நடமாடும் பெண்கள், அதாவது அரசன் அரசி போன்றவருடைய ஓவியங்கள் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீவல்லபன், இது இம்பார்ட்டனுங்க. இது ஓல்டு தமிழ் புக்கு படித்தவங்களுக்கு தெரியும். ஸ்ரீவல்லபன் காலத்தில் சுவர் ஓவியத்தை சித்தன்னவாசல் குடையரை கோயிலில் காணப்படும். அதில் வரையப்பட்டுள்ள தாமரை பூக்கள், துள்ளு மீன்கள், நீராடும் யானைகள், இந்த ஓவியங்கள் அழகு வாய்ந்ததுன்னு தெரியும். ஒரு குலத்தை சித்தரிக்கும் ஓவியத்தில் சில நீர்வாழ் உயிரினங்களும், பூக்களும், பறவைகளும், சில பாலூட்டினங்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து வணிகமும் துறைமுகமும் இதோட முடியுதுங்க. அதாவது இந்தியாவில் கடல் சார்ந்த வரலாறு, பாண்டியர்கள் வந்து வரலாறு இன்றைய வந்து முடிவு பெறாதுன்றாங்க. பாண்டியர் காலத்தில் கிழக்கு கடற்கரை நெடுவிலும் துறைமுகங்களாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். பாண்டியன் தென்கிழக்கு ஆசியா அரசு மரபு திருமண உறவுகளும் செய்து கொண்டாங்க பாண்டியர்கள் அப்படின்றாங்க. கடல் வழி வணிகமும் நடவடிக்கை பாண்டியர்கள் ஒரு அழுத்தமான தடயத்தை வந்து விட்டு சென்றார்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவெட்டியூர், திருவாடனை, மகாபலிபுரம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சுறுசுறுப்பான கடல் வணிக மையங்களாக இருந்தது. நம்ம கல்வெட்டு மூலியமாக அறியலாம். இதெல்லாம் வந்து கடல் வழி வணிக மையங்கள். ஓகேங்களா? ட்ரேட் சென்டர்ஸுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய ஏரா வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? பல்லவர்கள் பார்த்துருக்கோம், சோழர்கள் பார்த்துருக்கோம், பாண்டியர்கள் பார்த்துருக்கோம். தமிழக அரசர்களான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமணி நாயக்கர்கள் எப்படி செஞ்சாங்க, சேதுபதிகள், தொண்டைமான்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க. தமிழ்நாட்டை வந்து முழுக்க தமிழ்நாடுடைய ரூல் மட்டும்தான் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா யூனிட் 8, யூனிட் 9 இதுக்கு முன்னாடி இருந்தது. எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த ஏரியாவில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து 1 hour ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் டியூரேஷன் வந்து குறைச்சி பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.